Hi guys, welcome to JJ Mom's Kitchen. எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி குக் வித் கோமாளியில் ரித்திகா செஞ்ச ஆப்பிள் ஜிலேபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அப்படியே மணிபெல் லைக்கானே கிளிக் பண்ணிக்கிறேங்க. போங்க வீடியோவுக்கு போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம சீனி சிரப் செஞ்சுக்கிடுவோம். 1 கப் சீனி, இது 60 கிராம் சீனி, 1 கப்பு தண்ணி போட்டு முதல்ல சிரப் செஞ்சுக்கலாம். ஒரு பிசு தன்மை வர வரைக்கும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரோஸு, நீங்கள் பன்னீர் ரோஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை வீட்டில் பூக்கிற ரோஸ் இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா ரோஸோட வாசம் நல்லா இறங்கணும். ஒரு 2 நிமிஷம் நம்மளுக்கு நல்லா குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சிரப் வர தொட்டிக்கும் சிரப் பிசு தன்மை வரணும். அப்புறம் அது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுக்கிட்டு இருக்கலையே ஏலக்காய் தூள் கொஞ்சம் போடுங்க, ரொம்ப போட்டுறாதே, அப்புறம் ரோஸோட வாசம் நம்மளுக்கு போயிடும். ஏலக்காய் தூள் தூக்கலாக போயிடும். ஏலக்காய் இது ரோஸ் இல்லைன்னா நீங்கள் ரோஸ் வாட்டரை கூட கொஞ்சமாக ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிசு தன்மை வந்துருச்சு, சிரப் ரெடி. இப்போ வாங்க மாவு கலவையை பார்ப்போம். ஒரு 50 கிராம் மைதா மாவு எடுத்துக்கிறங்க, 2 ஸ்பூனு சோள மாவு எடுத்துக்கிறங்க. மைதா மாவு வேணாட்டா நீங்கள் அரிசி மாவு யூஸ் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 ஸ்பூனு பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா எடுத்துக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வெதுவெதுப்பான பாலை கலக்கி கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதாவது மஞ்சள் கலர் போடுங்க. அப்படி உங்களுக்கு குங்குமப்பூ இருந்தால் அதை போட்டுக்கிறங்க. அப்புறம் 1 ஸ்பூனு கொஞ்சம் புளிச்ச தயிர் போடுங்க. அதாவது 2 நாளைக்கு முதல்ல தயிர் வச்சுருப்போம்ல, அதை எடுத்து போடுங்க. போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி பற்றாது, தண்ணி ஊற்றிக்கிறங்க. நம்ம எப்படி பழம்பொரி, சிப்டா கோரிங், பிசாங் கோரிங்லாம் செய்கிறோம் அதே மாதிரி தான். அந்த லிங்கெலாம் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். மலேசியன் ஃபேமஸான சிப்டா கோரிங், பிசாங் கோரிங்லாம் நான் போட்டிருக்கிறேன் ஏற்கனவே, அதையும் போய் பாருங்கள். அது நம்ம மைதா மாவும் அரிசி மாவும் போட்டு செய்வோம். அதுவும் இந்த மாதிரி தான் செய்யணும். அதே மாதிரி தான் இதுவும், ஆனால் என்ன இது சீராப்புளுக்கு நம்ம போடுறோம். அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறங்க. நம்ம மாவுக்களை நம்மளுக்கு 2 ஆப்பிளுக்கு வரும். இதை நீங்கள் வட்டமாக வெட்டிக்கிறலாம், சாய்வாக வெட்டிக்கிறலாம். நான் 2 மாதிரியுமே வெட்டியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன மொத்தத்தில் நம்ம லேஸாக வெட்டணும். பஜ்ஜிக்கு எப்படி வெட்டுவோம் அந்த மாதிரியே வெட்டணும். நம்ம ஆப்பிள் பஜ்ஜிலாம் போட்டிருக்கோம்ல அந்த மாதிரியே வெட்டணும். நல்லா வெட்டிக்கிறங்க. நீங்கள் பூ மாதிரி கூட செய்யலாம். நல்லா பூ மாதிரி கூட நீங்கள் கத்தி வச்சு செஞ்சு கூட நீங்கள் போட்டு பொரித்து குட்டீஸில் கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எண்ணெயை நல்லா ஹீட் ஆகிக்கிறங்க. ஹீட் ஆக்கி அடுப்பை கொஞ்சம் குறைச்சிருங்க. குறைச்சிட்டு நம்ம அந்த மாவு வச்சுருக்குறோம்ல, அதுக்குள்ள ஆப்பிளை தொட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா புசு நல்லா பொங்கும். இது நீங்கள் சிராப்புளுக்கு வேணாலும் நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம். பழம்பொரி மாதிரி நீங்கள் பிசாங் கோரிங், சிப்டா கோரிங் மாதிரியே சாப்பிட்லாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இது நல்லா கோல்டன் கலர் நல்லா கிறிஸ்பி வந்ததோடு எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம சிராப்புளுக்கு போட்டு நல்லா ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வேலையில் ரித்திகாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நல்லா அழகாக பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கிறேங்க. இந்த கலர்லாம் உங்களோட விருப்பம் தான். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆப்பிள் தான் நம்ம சொல்ல திட்டிக்குமே அது உள்ளுக்குள்ளே ஆப்பிள் தான் கண்டுபிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜீரா உள்ளுக்கு நல்லா உறிஞ்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புதுமையான ஒரு டிஷ்ஷு தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரித்திகா ஒரு அருமையான டிஷ்ஷை கொடுத்துட்டு வெளியாயிட்டாங்க. ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. நம்ம வீட்டு புள்ள, நம்ம அக்கா தங்கச்சி வீட்டு பிள்ளைல மாதிரியே அந்த பொண்ணை பார்க்கல இருந்துச்சு. ஆனால் அவங்க வெளியாயிட்டாங்க. ஜீரா அவளுக்கு போடுங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அமுக்கி விட்டு எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஒரு அருமையான ஈஸியான ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வேலையில் ரித்திகாவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Like, subscribe, JJ Mom's Kitchen. See you soon. Bye.